வளர்த்து வருகின்றார்கள். ஆமம்மா பழையமாக மாவிசைக்கு பழையமாக மாவிசைக்கு வளர்ந்து வரும் நாளையில ஒன்று நல்ல வயதும் வயதுமாச்சு ஊந்து விளையாடிடுவாள் அவன் 2 வயதாச்சு வயதுமாச்சு இருந்து விளையாடுவாளா ஆடுவாளே 3 நல்ல வயதும் ஆச்சு அவளுக்கு முடிகிறகி காதும் குத்தி அங்க முத்தாலே கம்மலேட்டே காது குத்தி கடுக்கும் போட்டே கைக்கு தங்க காப்பும் போட்டாரே 4 வயதாச்சு நடந்து விளையாடுவாரோ 5 வயதாச்சு பழையமாக மாவிசைக்கு பழையமாக மாவிசைக்கு அவ அறிவுக்களை படித்து வாராள் அறிவு பலே யாரு நல்ல வயதுமாச்சு அருஜுவடி படிப்பாளோ 7 நல்ல வயதுமாச்சு 8 வடி எழுதுவாளோ 8 நல்ல வயதும் ஆச்சு ஏட்டு பாடம் எழுதுவாளே எட்டு நல்ல வயதுமாச்சு அங்க 9 வயதாச்சு ஓலை அதை எழுதுவாளோ 10 நல்ல வயதுமாச்சு பல கலைகளையும் படிப்பாளோ 12 வயதாச்சு பல சாஸ்திரத்தை படிப்பாளோ அவ படியாத பாடம் படித்து வாராள் மாவிசைக்கு படியாத பாடம் எல்லாம் மாவிசைக்கு அங்க படித்து வரும் நாளையிலே பழையமாக மாவிசைக்கு 16 வயதுக்குள்ளே அவ பக்குவதி பெண்ணாகி பூத்து நிறைந்தாளே புஷ்பவதி பெண்ணுமானாள் அள்ளி மலர் பூத்ததை போல் அருமமாக பூத்திருந்தாள் பிச்சி மலர் பூத்ததை போல் பொங்கொடியும் பூத்திருந்தாள் வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளையும் பூத்திருந்தாளே சேங்கரும்பு பூத்ததை போல் சேயிலையா பூத்திருந்தாள் முல்லை மலரது பூத்ததை போல் பொய்குழலாம் பூத்திருந்தாள் ரோஜா பூத்ததை போல் பூத்ததை அந்த ராஜா தீர்ந்தாள் என பூத்ததை அப்ப
அப்படி ஆளாகி இருக்கும் தருணத்திலே ஆமம்மா காளி பெரும்புலையில் மகளாகிய மாபிஷக்கி ஆமம்மா அழகிலே நிறைந்தவா அம்சத்திலே உயர்ந்தவா உயர்ந்தவா இந்த சிறப்பான வேளையிலே சரி தென்காசி மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆமம்மா ஐகோட்டு மகாராஜா சரி சுள்ளக்கரை ஆமா முத்தாரம்மன் குழுவை சேர்ந்த சரி அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அமையா கே ராமசாமி அவர்களும் அவர்களும் வி மாரியப்பன் அவர்களும் அம்மா எம் மாரியப்பன் அவர்களும் அவர்களும் ஆர் மகாராஜன் அவர்களும் அம்மா எம் மாரி அவர்களும் அவர்களும் தென்காசி சுடலை மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமம்மா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையிலே சகோதரிக்கு இந்த மாயாண்டி சுடலையுடைய கதைகளை பாடும் எனக்கு அம்மா அன்பு பாராட்டி 101 ரூபாயை 101 லட்சமாக எனக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமம்மா அன்னார்களுடைய உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு என்ன என்ன கொடுத்த இடம் எடுத்த இடங்கள் எல்லாம் அம்மம்மா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று இந்த முத்தாலம்மான் சுள்ளக்கர மாயாண்டி பேச்சிய மாலை பிரார்த்திக்கிறேன் ஐயா. அமையா அப்படி மாந்திரவாதி காளி பெரும்புலையல் மகளாகிய மாவிசக்கி அழகிலே நிறைந்தவா அம்சத்திலே உயர்ந்தவா மலையாளத்து மகாராணி போல் இருக்கிறா. புலையமாக மாவிசக்கி புலையமாக பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட கண்ணுக்கான கண்ணழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அவளோ காது மூக்கு வடிவழகி முகழகா மொழியழகா மொழியழகா முகத்தினுட திருவழகா சிக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வாங்கி தலையழகி தலையழகி வாடாமல் நிறமழகி வாங்கி நல்ல தலையால வாடாமல் நிறமழகி அவ கோர நல்ல தலையழகி குங்கு முக பொட்டழகி நல்ல தலையழகி குங்கு முக பொட்டழகி அழகிலேயும் நிறைந்த வேளா அம்சத்திலே உயர்ந்த வேளா அழகிலேயோ நிறைந்த வேளா அம்சத்தில உயர்ந்த வேளா அங்கம் மங்கையான மாவிசக்கி அழகாக இருக்கும் போது கோவை பழம் செய்யலே கும்பனையால் உதடழகோ தாமர இதழ போலே தையலரின் கண்ணரகோ தையலரின் கண்ணம் ரெண்டு காமகங்கோல சாய்ந்ததை போல் கட்டழகி கழுத்தழகோ அவன் மேல குறுக்கி வார்த்ததை போல் முதுகனுட தன்னழகு அங்க பொக்கிசம் விரித்ததை பொசத்தனோட திருபலகோ ஐயா கட்டி கரும்பு போலே கனகமணி கையல் ரெண்டோ அவரைக்கே அவ 5 விரலகோ பைத்தனது செயலிலே 10 நல்ல விரலகோ அங்க வஜிரம் பதித்ததை போல் வஜிரங்கள் அந்த வாய்த்த 10 நகமழகா அழகா வாய்த்த 10 நகமழகோ ஐயா சித்தூடுக்கு கடைந்ததை போல் சேலை கட்டும் இடையழகா ஆளில செயலிலே அருமமாக ரெண்டோ இளவாளந்தண்டு போலே இளவாள போலே காலு ரெண்டும் தன்னழகா அழகா குளவாள தண்டு போல் அப்படி
அழகிலே நிறைந்தவா அம்சத்திலே உயர்ந்தவளாக உயர்ந்தவளாக உலகின் மகளாகிய மாபிசைக்கு பெண்ணானவள் ஆமா தன் மகளுடைய அழகை கண்டான் காளி பெரும்புலையன் பெரும்புலையன் எந்த ஒரு ஆடவர்களும் மகளை பார்த்து விடக் கூடாது ஆமா அப்படின்னா என்ன செய்யணும் என்ன என்ன யாரு கண்ணுக்கும் தெரியப்படாதான் என்ன பண்றது அப்பா அப்ப என்ன பண்ண சொல்லுங்க குழி தோண்டி போச்சிட வேண்டியதானே போச்சா ஆமா என்ன எப்படி சொல்லிட்டான் வேற யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னா அப்படிதான் பண்ணணும் ஏன் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லப்பா என்ன 7 அறைய கேட்டு 7 அறைக்கும் கீழ் அறையில கொண்டு வைக்கணும் ஆமா அப்படியா ஓ அவன் தமிழ்ல சொல்லுதானா ஆமா அப்படி மாந்திரவாதி பெரும்புலையன் ஆமாம்மா தன் மகளாகிய மாபிஷைக்கு பெண்ணானவளை எந்த ஒரு ஆடவர்களும் கண்டுவிடக் கூடாது என்று ஏழரைக்கும் கீழரையோ இருக்க வைத்தான் ஒன்றாம் படித்தளம் ஒய்யார மேடைகள் இரண்டாம் படித்தளமோ இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் படித்தளமோ அங்கே முத்து கட்டும் மேடைகளா முத்து கட்டும் ஐயானால படித்தளமா கடந்தாடும் மேடைகளா ஐந்தாம் நல்ல படித்தளமோ அலங்கார சாவடியா ஆறாம் நல்ல படித்தளமோ ஆணை கட்டும் மண்டபங்கள் அங்க 7ஆம் நல்ல படித்தளமோ இளைப்பாறும் மண்டபங்கள் 8ஆம் நல்ல படித்தளமா கொட்டார அங்க கொட்டார சாவடியா கொட்டார சாவடி கொட்டார அப்படி 7 அடுக்கு மாளிகை கட்டி 7 அறைக்கும் கீழ் வைத்தான் புலைய மகள் மாபிசக்கியை இந்த சிறப்பான வேளையிலே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த அமையா இந்த கரடிகுளமா நகரத்தை பூர்வீகமாகவே கொண்டு இப்பொழுது வாசகம் செய்து வரக்கூடிய இடைகால்மா நன்னகரத்திலே இடைகால அருணகிரிபுரம் இடைகாலை சேர்ந்த தங்கம்மன் கோவில ஆவணி மாதம் 3வது சனி ஞாயிறு அப்படியா ஒரு பக்கம் விட்டுறப்படாது இந்த மக்கள் எங்கெங்க இருந்தாலும் சரி நாமளை வீட்டிலும் ஒரு குழந்தையாகவே எண்ணி குடும்பத்தில் ஒரு குழந்தையாக நினைத்து நம்மளுக்கு கொடை விழாவுக்கு அழைப்பும் கொடுத்து நம்ம வில்லு எங்க கொடை வச்சாலும் நம்மட கேட்காம அடுத்த பக்கம் போக மாட்டாங்க அப்படி பாசங்கள் நிறைந்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய தாத்தா சங்கர் வேளார் லட்சுமி அம்மாள் அன்னார்களுடைய ஆசி பெற்ற அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஸ்ரீ கன்னி விநாயகர் தங்கமுத்து மாரியம்மன் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய எஸ் குருசாமி வேளார் அன்னார்கள் ஸ்ரீ சங்கர் சிற்பி அவர்களும் சாமி அலங்காரம் சிற்ப வேலைகள் கோபுர பெயிண்டிங் அடித்து தரக்கூடிய தங்கமுத்து மாரியம்மன் கோவில் குலாலர் தெருவை சேர்ந்த அருணகிரிபுரம் இடைகாலே வாசகம் செய்யும் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அண்ணாஜிக்கு பூர்வீகம் இந்த ஊர் தான் இப்போ இருப்பது இடைகால அருணகிரிபுரத்திலே அப்படி பாசத்தோடு சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சீமான்கள் ஐயா எஸ் குருசாமி வேளார் அவர்களும் கல்யாணி அம்மாள் அவர்களும் ஜி லட்சுமணன் அவர்களும் முத்துமாரி அவர்களும் ஸ்ரீ கார்த்திக் சிற்பி அவர்களும் இசக்கி அம்மாள் அவர்களும் ஜி சங்கர் சிற்பி அவர்களும் வெண்ணிலா அவர்களும் பேரப்பிள்ளை எஸ் ஆகாஷ் அவர்களும் குரு நித்யா அவர்களும்
குமார் அவர்களும் ஆமா குருமூர்த்தி அவர்களும் தங்கமூர்த்தி அவர்கள் அன்பு திரு கருத்தினாலேயும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே சகோதரி ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 500 ரூபாய் 500 லட்சம் 5 கோடியாகவே அள்ளி தந்து உள்ளார்கள். அன்னார்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் வெற்றார் உறவினர்களோடு அதோடு இந்த கரணி குளத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தேவி முத்தாலம்மன் திருவாலய குடை விழாவை முன்னிட்டு கோவில் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாக வில்லிசை கலைஞர்கள் 6 பேர்களுக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து அதோடு நாமளுக்கு 51 லட்சங்களையும் வாரி வழங்கி உள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்களும் இதுவரைக்கும் எனக்கு பணம் கொடுத்தவர்களும் பணம் கொடுக்காதவர்களும் இனிமேல் கொடுக்கக்கூடியவர்களும் சரி சாம கூட நேரம் கொடுத்துட்டாங்கன்னா பசங்கன்னு வாழ்த்த முடியாது. அதனால தரக்கூடியவங்களுக்கு முன் அட்வான்ஸா வாழ்த்திக்கிடுவோம். கையில வச்சிருந்தா வந்து கொடுத்துருங்க. தருவாங்க தொலைக்கலாம் மாட்டாங்க, தந்துருவாங்க. நாளைக்கு நீங்க 2 மணிக்கு தானே போறீங்க ஊருக்கு. அது வரைக்கும் தருவாங்க, முடியும் போது தருவாங்க. அப்படி பாசத்தோடு நம்மளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமான்கள் எல்லாம் வாழ வேணும், வளர வேண்டும் ஐயா, வளர வேண்டும். அவர்கள் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அவர்கள் எந்த முகங்களது போனாலும் ஐயா தங்க முகமாக வேண்டும். ஆள் போலே இலைதளிர்த்து அருகுது போல் வேர்கள் ஒன்றே மூங்கில் போலே பண்ணை கட்டி உங்கள் குடும்பம் எல்லாம் ஒன்றும் முசியாமல் வாழ வேண்டும். மூங்கில் போல பண்ணை கட்டி அப்படி காளிப்படையனுடைய மகளாகிய மாபிசைக்கு அழகு நிறைந்த பெண்ணா இருப்பதினாலே 7.5க்கும் கீழே மகளை வைத்துக் கொண்டு நம்ம மக தனியா இருப்பாளே, ஒத்தைக்கு ஒரு மகள் அல்லவா. அந்த காலம் ஒரு பொட்டு பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னு வைங்க, 5-6 பிள்ளைகள் வந்து கூட இருந்து தோழி பெண்ணாக இருந்து விளையாடுவாங்க. அதனாலே மாபிசைக்கு ஆனவளுக்கு மாந்திரவாதி பெரும்புலையன் தோழி பெண்களை கொடுத்தான். கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு. தட்டாங்கள் விளையாட தாசிமார்கள் பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. ஐயா வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமா தோழி உண்டு. தட்டாங்கள் ஆடுவதற்கு தாசிமார்கள் பெண்கள் உண்டு. 7-8 தோழியோடு அங்க இருக்காளே புலையமாக 10-8 தோழியோடு 10-8 தோழியோடு அந்த பைங்கிலியும் அப்படி 7-8 தோழி பெண்களோடு இருக்கிறாள் புலையம் நகராகிய மாபிசைக்கு. ஆமா, இந்த 7-8 தோழிக்கு எஜமானி தோழி யாரு? அவதான் செங்கமலம். செங்கமலம் என்பவளை காவலாக வைத்தா. ஆமா, இந்த மாபிசைக்கும் செங்கமலமும் அக்காலும் தங்கை போல் இருக்கிறார்கள். சரி, அப்படி இருக்க ஒரு நாளை பார்க்க செங்கமலம் மாபிசைக்கு அழைத்து என்ன அக்கா அக்கா ஏ மாபிசைக்கு பொம்பளைய வாய் என்னைக்கு சும்மா இருந்துச்சு. மணிப்பர்ஸ் வாய் திறந்து மூடுமனே ஏக்கா மாவிசைக்கு என்ன உங்க அப்பா இந்த ஊருக்கே நாட்டாம. ஆமா, மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருக்கிய. ஆமா,
உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்லையே. ஒண்ணுமே இல்லையே. பார்த்தா மாவிசைக்கு என்ன என்ன நம்ம அப்பா இந்த நந்தம்பனல் ஊருக்கு நாட்டாமையாக இருந்து என்ன செய்ய, என்ன மாந்திரவாதி பெரும் புலையனாக இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, போயும் ஒரு வேலைக்காரி பார்த்தா நம்மளை கேவலமா பேசிட்டாளே. ஆமா வரட்டும் இன்னைக்கு அப்பா. அப்பா வரட்டும். ஏ அப்பா, அப்பா பெரும்புலையா, நீ இந்த ஊருக்கு நாட்டாமையாக இருந்து என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? மாந்திரவாதி பெரும்புலையனாக இருந்து என்ன புண்ணியம்? ஆமா நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகளாக இருக்கிறேனே. ஆமையா. போயும் வேலை நல்ல வேலையம்மா, வேலையம்மா, ஏ முத்தாலம்மா, முத்தாலம்மா, நீ விளையாடும் சமயமம்மா, உனக்கு வேலையம்மா. அம்மா சாமானோடு சாமம் போலே சது
அம்மா வீரப்பல்லா விருதனையா வெற்றி கொண்ட திருமுகமா வீரப்பல்லா விருதனையா வெற்றி கொண்ட திருமுகமா ஆத்தா சிலைக்க முதலமா சிலைக்க சிலைக்க வராளே கொண்டாரமா சுத்தி வராளே மறந்து மறந்து வராளே முத்தாரமா பொம்பாரமா உடுக்கெடுமா விரம்பெடுமா விரம்பெடுமா தாரம்மா தாரம்மா உண்மை அம்மா பிள்ளை இல்ல மக்களுக்கு பேரழகு முத்தாளம்மா பிள்ளை வரம் கொடுப்பாளோ மதலை இல்ல மக்களுக்கு மதலை வரம் கொடுப்பாளோ பாலிகளை வரவழைத்து பாலி பட்டங்களை நீக்கிடுவாள் அவன் சூலிகளை வரவழைத்து சொல்லி வரம் கொடுப்பாளோ கோலக்காரி சாலக்காரி கோலக்காரி கோரமுக கண்ணழகி அம்மா செவ்வாடக்காரியாமாள் சிவனுடைய தேவியாமாள் இசீமைகள் ஆள்பவளே சத்தி கொண்ட முத்தாளம்மா அம்மா வாக்கு சொன்னதப்பாதே வரம் கொடுத்தாதே கோலக்காரி சாலக்காரி கோலக்காரி 1008 சொல்லக்காரி தன்னே தன்னை தன்னோ தன்னனை தன்னோ அனனை தன்னோ தந்தனை தானே தன்னோ தன்னனை தன்னோ தன்னனை தன்னோ அப்படி மலையாள தேசத்திலே மாவிசைக்கு பெண்ணாவலோ உன்னையாக்கரானையும் பிடிங்கி அடவு வச்சுட்டீங்க. அம்மா என் காத்துல மூக்குல ஒரு பித்தாள பாசி இருக்கா இருக்கா அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமையா அப்பா பெரும்புலையா பெரும்புலையா எனக்கு தங்கப்பட்டு சேல வேண்டும் சரப்பொழியும் எனக்கு வேண்டும் அணிவதற்கு நகையும் வேண்டும் ஆபரணம் எனக்கு வேண்டும் அந்த புலையமாக சொன்ன போதே மாந்திரவாதி பெரும்புலையே
என் மகள மாவிசக்கி மாவேசக்கி என் வார்த்தை கேள் மகளே கேள் மகளே அம்மா மாவிசக்கி இசக்கியம்மா திடீர்னு இந்த நடுச்சாமத்துல நகை நட்டு கேட்டான அப்பா எங்க இருந்து எடுத்துட்டு வருவேன் எங்க இருந்து கொண்டு வருது காக்காச்சி மலை விளையில இப்ப தானே பருத்தி போட்டிருக்கேன் அம்மா கண்ணுல பூ விழுந்திருக்கு என்ன பருத்தி கண்ணுல மாசூல் எடுத்து கண்டிப்பா அப்பா உனக்கு நகை நட்டு கொண்டு வந்து தாரேனம்மா ஆமாம்மா அப்பா என்ன நீ என்ன செய்வியோ ஏதை செய்வியோ ஆமாப்பா எங்க களவாண்டாலும் சரி சரி நீ செயலுக்கே போனாலும் சரி சரி எனக்கு 8 நாளுக்குள்ள நகை நட்டு மட்டும் வேணும் ஆமா எங்க போய் கொள்ளையடிப்பே தெரியாது நகை நட்டு எனக்கு வேணும் ஆமா அவன் மாந்திரவாதி பெரும்புலையன் பார்த்தான் ஆமாம்மா நம்ம மக சொன்னத மாதிரி நகை நட்டு எடுக்கணுமானா என்ன எங்கேயாவது மை போட்டு பார்த்து திறமையா இருக்கான்னு பார்க்கணும் ஆமா என்று மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஆமோ அவன் மகளுக்கு மை போட்டு நகை நட்டை எப்படி தேடி வருகிறான் எப்படி அம்மா பாவி மச்சுக்கு அணி வைத்தானே மாரண மையெடுத்தானே மாந்திரவாதி பெரும்புலையே அவன் குச்சிக்கு அணி வைத்தானோ குண்டு மை சுமிழெடுத்தானே பாதாளத்தில் அணி வைத்தானே பறக்கும் மை சுமிழெடுத்தானே அரங்குக்குள்ள அணி வைத்தானே அரங்குக்குள்ள அணி வைத்தானே யாரோட்ட மையெடுத்தானே பெருமுறையே பலையாரோட்ட எடுத்தானே அவன் வெற்றியில மைதடவி கடக்குட்டி தம்பியைத்தான் இசைக்கு முத்து புலையனையே அலைப்பாலம் பெரும்புலை மாந்திரவாதி பெரும்புலையன் ஆமாம்மா தம்பியாகிய கடக்குட்டி இசைக்கு முத்து புலையனை அழைத்தான் ஏ தம்பி நாளைக்கு சனிக்கிழமை அம்மா நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை என்ன திங்கக்கிழமை அரவிந்துக்கு போயிருவோம் கண் தெரிய மாட்டேங்களா மாந்திரவாதி காளி பெரும்புலையன் அம்மா ஏ அண்ணா அண்ணா என் கண்ணுக்கு ஒரு இடத்துல மை தெரியுது அண்ணா ஆமண்ணா எங்க தெரிகிறதப்பா எங்கயப்பா அண்ணா அண்ணா பெரும்புலையாக அண்ணா அண்ணா பெரும்புலையாக அருமை தம்பி வார்த்தைகளும் கொட்டார கரையதிலே பகவதி வாசலிலே தெக்கும் முட்டு கலைஞலிலே திருவாச்சி மூடதிலே ஏழு கிடாரம் திரவியமோ இன்பம் இருக்குதையா அந்த நல்ல திரவியத்தை உடனே எடுத்தோம் ஏழு கிடாரம் திரவியத்தையே நம்ம தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம் அம்மா உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏ தம்பி என்ன இந்த திரவியத்துக்கு ஏதாவது காவல் இருக்கான்னு பார்த்து சொல்ல ஏ அண்ணா என்ன மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி ஆமோ சுடர் ஒளிவிலே பிறந்த சுள்ளக்கரை சுடலை ஈசன் கொலுவிருக்கின்றார் ஆமையா ஏ தம்பி என்ன இந்த சுடலுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து சொல்லு என்ன என்ன இந்த மாயாண்டி மாயான வேட்டையாட பிறந்தவர் என்ன ஆமண்ணா பிணவாடைனா ஐயாவுக்கு பிச்சு பூவா இருக்கும் ஆமா சவவாடையெல்லாம் சந்தனமா மணக்கும் வணக்கம் வணக்கம் பாண்ட பிணங்கள் எல்லாம் மல்லிகை பூவா இருக்கும் அம்மா செத்த பிணம் எல்லாம் செண்பக பூவாக மணக்கும் அம்மா அப்ப விட்டுருமே நான் பாத்துக்கிடுவேன் என்ன ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈசனுக்கு ஆமோ படு வச்சு நாள் பார்த்தா ஆமையா நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில கிழமையிலே கொட்டாரக்கரையின் பக்கத்துல ஆமா ஒரு பொய் மயானம் உண்டு செய்து அவர் மையின் மகிமையினால ஆமையா ஒரு 8 மாத கர்ப்பிணிய அடிச்சு கொண்டான் சண்டாளப்பாவி ஆமோ அவளை மை போட்டு வேக வைத்தான் ஆமையா மை போட்டு வேகும் போது மாயானம் தன்னதிலே மாண்டவன வேகுதையா மாயாண்டி சுடலைக்கு தாங்க மல்லிகப்பூ வணக்குதையா சித்தவன வேடையோதே செண்பகப்பூ வணக்குதையோ இறந்தவன வேகம் போதே இறந்தவன வேகம் போதே இருவாச்சி வணக்குதையோ
சுடலையா என்னுதாலே அம்மாளுட வாசலிலே 12 வருட காலம் பச்சரிசி பாதி வயிறு நிறைய பொடியரிசி பொடி வயிறும் மாயானம் போகணும் 12 வருஷமா அம்மாளுக்கு நம்ம செய்து கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டோமே அம்மா. ஆனாலும் திடீர்னு நம்மளுக்கு ஒரு பெணவாட வரும்போது சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாது இல்லையா? நம்ம மாயானம் போகணும் ஆண்டவனத்தை திங்க வேணும் என்று மாயாண்டி சுடலையா மாயானம் வாராரே வாராரே இடத்த சுத்தி வளர்த்த வார வளர்த்தே வாராரே வளர்த்த சுத்தி இடத்த வார இடத்து வாராரே ஒரு இடது கால மண்டி போட்டு வண்டி போட்டு மண்டி போட்டு வலது கால் வைத்தார் அவரோ மண்டி போட்டு சுடலம் மூட்டத்தையே புடுங்குதாரே முதுகுலையும் போடுவாரோ மண்ட ஓட்ட புடுங்குதாரே ஐயம்மாவு போல திங்காரே மணி கொடல உருவுதாரே மாலையாக ஓடுவாரே எங்க மாயாண்டி சுடலை மாயாணத்திலே வேட்டையாடும் பொழுது வேட்டையாடும் போது இதுதானே சமயம் என்று ஆமையா என் ஆண்டவன் மாயாண்டி இல்லாத நேரத்திலே மாந்திரவாதி காளி பெரும்புலையன் கொட்டாரக்கரைக்குள் நுழைகின்றான். ஆமா பார்த்தா பகவதியானவா என்னம்மா அவன் மகன் மாயாண்டி எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே. இவ யாராக இருக்கும்? யாரா இருக்கும்? மாந்திரவாதி காளி பெரும்புலையன் வருகின்றானே. ஆவோ யாரடவாயா போலையாலே எங்கிருந்து இங்கு வந்தே மகன் மாயாண்டி கண்டனானால் ஒன்னும் மாபூச போட்டுடுவாயே சொடலை எப்பம் கண்டானால் சுட்ட பெணமா சாப்பிடுவானே. ஏ பெரும்பலையா என்ன சிங்க இல்லாத ஊர்ல நரி கூட சிம்மாசனத்துல ஏற பாக்குமா? ஆமா என் மகன் இல்லாத போது என்ன என் வாசல்ல வந்து நீ களவாங்க வந்திருக்கியா? ஆமா என் மகன் சுள்ளக்கார மாயாண்டி வந்தானே. ஆனா என்ன உன்னை சுட்ட பிணமா சாப்பிடுவான்டா. ஆமா பார்த்தான் பெரும்புலையன். என்ன உன் மகன் வருவானா? ஆமா இவளை சும்மா விடப்படாது. என்ன நாச்சியார்புரம் சுள்ளக்கரை சுடல நாம் சொந்த மகளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக ஒரு கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களோட குடும்பம் ஆனந்த வாழ்வாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும். என்ன குடும்பம் எல்லாமே வாழ வேண்டும். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும். பட்டி பெருக வேண்டும். பால் பான பொங்க வேண்டும். ஆள் போல் இலைதளித்து அருகது போல் வேற போன்றே அவர்கள் மூங்கில் போல பண்ணை கட்டி வாழ வேண்டும். பண்ணை கட்டி அப்படி பகவதியா சொன்ன போதே பகவா மகை மாயாண்டி பகவதியா சொல்ல காளி பெரும்பலைய உன் மகன் மாயாண்டி வந்தா என்ன மாபூச போடுவானா? அம்மா பகவதி இவளை சும்மா விடப்படாது மைய போட்டு இவ கைகால முடக்கி வாய ஊமை ஆக்குனாத்தான் இவ மகன்கிட்ட சொல்ல மாட்டா என்று மாந்திரவாதி காளி பெரும்
மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவன் ஆமோ சுண்டு மையெடுத்தான் பகவதி மேல் சுண்டினான் ஆமம்மா அவளுக்கு கை விலங்கு அம்மா கால் விலங்கு ஆமோ மார் விலங்கு மடி விலங்கு தோல் விலங்கு துடை விலங்கு ஆமையா இடுப்புக்கு விலங்கு பூட்டி என்ன கை கால விலங்கு போட்டாச்ச ஆமா வாயை திறந்து சொல்லிடுவாள் ஐயா என்ன என்ன வாய் போட்டும் போட்டான் மாந்திரவாதி பெரும்புலையன் ஆமம்மா அம்மா அங்கத்தை அசைக்க முடியல வாய் திறக்க முடியல முடியல அப்படி இருக்க மாந்திரவாதி காளி பெரும்புலைய என்ன என்ன திரவியத்து பக்கத்துக்கு திரவியத்து பக்கத்திலே சண்டாள ஓடி வந்து ஊட்டில் கொண்டு ஊட்டில் கொண்டு கைய வைத்து பொடியா நொறுங்குதாலே கதவில் கொண்டு கைய வைத்தான் கண்டதுண்டாம் அக்கம் பக்கம் அக்கம் பக்கம் பாவி அள்ளுதார அவனோ அள்ளுறானே திரவியத்தை அவன் திரவியத்தை அள்ளும் போதே மாயானம் தன்னாலே மாயாண்டி சுடல கீதானே எங்க ஐயா மாயாண்டி சுடல அங்க வேட்டையாடுதாரு ஆமா காளி பொலையன் திரவியத்தை எங்க கொள்ளை அடிக்கான் என்ன கேமராவில் பார்த்தது மாதிரி அவருக்கு நல்லா தெரியுது ஆமா லைவ் லைவ் நேரடி அந்த காலத்துல கேமராலாம் கிடையாதுல ஐயா இப்ப அதை நேரடியா பார்க்க முடியா ஆமா இதே மாதிரி எங்க ஐயா மாயாண்டி கண்ணுக்கு புலையன் களவு செய்வது எப்படி தெரியுது லைவ்ல தெரியுது லைவ்னா என்னதுயா நேரடி ஒளிபரப்பு ஓஹோ ஆமா சுடல கண்ணுக்கு கேமராவில் பார்த்த மாதிரி இருக்கு ஆமா ஏ பெரும்புலையா என்ன என்ன நான் இல்லைன்னு நினைச்சியா ஆமா நீ வருவனை எனக்கு நல்லா தெரியுமடா தெரியுமாடா அதுக்கு தானே நீ அனுப்பி வச்ச மாயாணத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆமா போ 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 ஓ அவனே உன்னை முன்ன விட்டு உன்னை முன்ன விட்டு நான் பின்ன வரேன்டா ஆமா என்று மாயாண்டி சுடலைக்கு ஆவோ மாயாணத்திலே வேட்டையாடும் பொழுது என்ன அவரளி செவ்வரளி அனல் பறக்கு மாயாண்டிக்கு ஆவோ கண்கள் பறிபறக்க கடுங்கோபம் அதிகமாக ஆமையா மீசையெல்லாம் துடி துடிக்கு மின்னல் போல் கோபம் வருகிறது வருகின்றது